சூர்யா வந்து மகா கிட்ட எப்படியாவது வந்து பழையபடி வந்து மகாவை மாற்றணும், பழையபடி மகா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் மேற்கொள்கிறாரு. சூர்யா என்ன பண்ணாரு, வழியில் துடிக்கிறாரு. மகா ப்ளீஸ் மகா இந்த மருந்தை கொஞ்சம் போட்டு விட அப்படின்றாரு. அப்படியே வந்து டீச்சர் வந்து அப்படியே போட்டு விட்டுறாங்க. எரியுது சூர்யாவுக்கு. ஏன் மகா இப்படிலாம் பண்ணுற அப்படின்றாரு. உடனே வந்து வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க, உங்களுக்கு மருந்து வேறு நான் பாசமாக போடணுமா, நீங்கள் பண்ண வேலைக்கு எல்லாத்துக்கும் உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் நிரூபிக்கிற வரைக்கும் நான் மருந்தும் போட மாட்டேன், உங்ககிட்ட பாசமாகவும் பேச மாட்டேன். நீங்கள் முதல்ல நிரூபிங்க, அப்புறம் பார்க்கலாம். நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன் மகா, ப்ளீஸ் மகா இப்படிலாம் பண்ணாத மகா, நான் நிரூபித்து காட்டிட்டு உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்றாரு. பார்க்கலாம் நிரூபிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இதை வந்து கேட்டுறாங்க நம்ம ராஜலக்ஷ்மி. ராஜலக்ஷ்மி வந்து சூர்யா கிட்டே கேட்குறாங்க, நீ கவலைப்படாதப்பா எல்லாம் சரியாயிடும்ன்றாங்க. இல்லைம்மா, மகா கோவத்துக்கு காரணம் நான் தானே. ஆமாம் ஆமாப்பா, அவள் கோவமும் நியாயம் தானே, நீ நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் அவகிட்ட பேசு, கண்டிப்பாக இந்த விஷயத்தை நிரூபிக்கணும், ஆல் த பெஸ்ட்பா உனக்கு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டு சூர்யாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எப்படியாவது மகா கிட்ட நம்மளை பற்றி நிரூபிக்கிறோம்னு சொல்லிட்டு அதன்படி சூர்யா வந்து நடந்த விஷயங்களுக்கு எல்லாமே ஒன்று ஒன்றா வந்து வந்து கேட்குறாரு. இந்த மாதிரி எப்படி வந்து வீட்டுக்கு வந்து லெட்ரு வராமல் இருக்கும், அந்த காரணம் என்ன, யார் வாங்கினது லெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலை மகா கிட்ட வந்து ஐஸ்வர்யா வந்து கொஞ்சம் பேசணும் மகா உங்ககிட்ட அப்படின்றாங்க. என்ன விஷயம்னு, ஏன் மகா சூர்யாவை இந்த மாதிரி ஒதுக்கி வைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோட, வேறு என்ன பண்ணுறது, அவர் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் முதல்ல நிரூபிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலான்றாங்க. நீ நம்புறியா சூர்யா இந்த தப்பெல்லாம் செய்வாருன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே அப்படியே மகா பார்க்குறாங்க. ஏன் ஐஸ்வர்யா இப்படி கேட்குற அப்படின்னோடனே, நீ சொல்லு மகா, உண்மையிலே சூர்யா இந்த தப்பெல்லாம் பண்ணியிருப்பாரு, இந்த மாதிரி ஏமாற்றிருப்பாரு, இந்த மாதிரி எல்லாரையும் ஏமாற்றி அவர் காரியத்தை அவர் சாதிச்சிருப்பாரு, அவர் பண்ணது தான் கரெக்டுன்னுவார் அப்படின்னா நீ யோசிக்கிறியா அப்படின்னோடனே, இல்லை அது வந்து அப்படி யோசிக்கவே யோசிக்காத மகா, சூர்யா எந்த தப்புமே எப்பவுமே பண்ண மாட்டார், அதுவும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் பண்ணவே மாட்டார், தயவு செய்து அந்த மாதிரி யோசிக்காத. ஏன் ஐஸ்வர்யா இப்படிலாம் சொல்கிற நீ திடீர்னு வந்து அப்படின்னோடனே, இங்கே பாரு உனக்கு என்ன கோவம் சூர்யா மேலே, சூர்யா தான் வந்து சைன் போட்டு வாங்கினாரு, அவருக்கு முன்னாடியே தெரியும் இந்த டைவர்ஸ் பற்றி, கேன்சல் ஆனது அப்படின்னு தானே அப்படின்னோடனே, ஆமாம் ஐஸ்வர்யா அப்படின்றாங்க. நிஜமாக சூர்யா அந்த லெட்டரை வந்து சைன் பண்ணி வாங்கலை, அந்த சூர்யாவுக்கும் அந்த லெட்டருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எந்த இடத்துலையுமே சைன் சூர்யா போடல அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிற ஐஸ்வர்யா அப்படின்னோடனே, ஆமாம் அந்த சைனெல்லாம் சூர்யா மாதிரி போட்டது கௌதம் தான் அப்படின்னோடனே அதிர்ச்சி. கௌதமும் என் மாமியார் ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்களும் சேர்ந்து தான் இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காங்க. இது சித்ராதேவி, ஆமாம் சித்ராதேவியும் என் வீட்டுக்காரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி லெட்டரெல்லாம் சைன் பண்ணி வாங்கியிருக்காங்க, அதுவும் சூர்யா பேரை போட்டு அவர் வாங்கியிருக்காரு. இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு, எனக்கா தெரியாது, நான் தான் சும்மா வந்து சைன் போடுற மாதிரி ஒரு இடத்துல சைன் தெரியாதுன்னு சொல்லிட்டு போட சொன்னேன், தத்ரூபமாக அதே மாதிரி என் சைனை போட்டார், அந்த விஷயத்தை வச்சு நான் கண்டுபிடிச்சேன் நான் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க மகா. நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா ஐஸ்வர்யா? ஆமாம் நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், இங்கே பாரு சூர்யா ஒன்றும் வெறுக்காத, சூர்யா ரொம்ப நல்லவர் அப்படின்னோடனே அப்படியே வந்து மகா யோசிக்கிறாங்க. பார்த்தல, எல்லாத்துக்கும் காரணம் என் வீட்டுக்காரும் என் மாமியாரும் தான், அவங்க தான் இந்த வீட்டுக்கே வந்து துரோகம் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாரும் முன்னாடி இந்த விஷயத்தை நான் சொல்லுவேன், ஆனால் சொன்னால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், அதனால தான் சொல்லாமல் இருக்கேன், ஆனால் ஏதாவது பிரச்சனை உனக்கும் சரி சூர்யாவுக்கும் சரி ஏற்படுச்சுன்னா நான் கண்டிப்பாக இந்த விஷயத்தை எல்லாம் முன்னாடி உடைப்பேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து உண்மையிலேயே நான் சூர்யாவை ரொம்ப தப்பாக நினச்சிக்கிட்டேன், அவர் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இதுக்கப்புறம் வந்து அவர் நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் அதுக்கான முயற்சிகள் அவர் பண்ணி தானே ஆகணும் அப்படின்றாங்க. எப்படியோ தவிக்க விடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், நடத்து அப்படின்லாம் சிரிக்கிறாங்க. ரொம்பலாம் தவிக்க விட மாட்டேன் ஐஸ்வர்யா, சும்மா கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறமா நானே சூர்யா வந்து மன்னிச்சிடுவேன் அப்படின்னோடனே, அது வரைக்கும் சூர்யா இந்த விஷயத்தை நிரூபிக்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்றாங்க. சூர்யாவும் கண்டிப்பாக நிரூபிப்பார், ஏன்னா அவர் மேலே எந்த தப்புமே இல்லை, ஆனால் ஒரு விஷயம், அவருக்கு நீ உதவி செய்யக்கூடாது சரியா அப்படின்னோடனே, சரி நான் உதவி செய்ய மாட்டேன், ஆனால் பாரு சூர்யா நிரூபிக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோன்னே, உண்மையிலே இது நடக்குமா, சூர்யா நிரூபிப்பாரா, ஏன்னா இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் மட்டும்தானே தெரியும் அப்படின்றாங்க. கண்டிப்பாக நிரூபிப்பார், ஏன்னா அவர் உன் மேலே வந்து ரொம்ப ரொம்ப அனுபவிச்சிருக்காரு, உன் மேலே காதல் அதிகமாக இருக்குது அவருக்கு, கண்டிப்பாக நிரூபிப்பார், கூடிய சீக்கிரம் ரெடியாக இருமகா, நீயும் அவரும் வந்து சேர்ந்து வாழ போகிற நாட்களுக்காக அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க மூலமாக ரொம்ப வெக்கப்பட்டு போகிறாங்க. ஏன் தங்கச்சி இவ்வளோ வெக்கப்படுறாளே, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க. இங்கே வந்து கௌதம் வந்து என்ன ரெண்டு பேரும் வந்து என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்து, என்ன கௌதம் நாங்கள் என்ன அக்கா தங்கச்சிங்க பேசிக்கிறோம்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கணுமா, உனக்கு தெரிஞ்சுக்கணுமா உங்களுக்கு அப்படின்னோடனே, அதெல்லாம் இல்லை இல்லை மகா ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க, இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களே அதான் கேட்டேன், ஏன் மகா சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கு ஆகாது உங்கள் அம்மாவுக்கு ஆகாதான்னு அதிர்ச்சி அடைகிறாரு. ஐயோ என்ன சொல்கிறா